ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா சாஃப்டான நிலக்கடலை கட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு வெறும் 3 பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நான் வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ படி நீங்கள் அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். கட்லி கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகாமல் நம்ம பேக்கரிலையெல்லாம் வாங்குகிற முந்திரி கட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த நிலக்கடலை கட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கிராம் கணக்கில் நமக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். அதே மாதிரி இது ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. நல்லா சூடாகிற அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். அப்போ தான் பர்ஃபி வந்து நமக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ இந்த கட்லி பண்ணுறதுக்கு நீங்கள் வறுத்த நிலக்கடலை சேர்க்காதீங்க. இந்த மாதிரி வறுக்காத நிலக்கடலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இது கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை, ஆனால் நல்லா சூடாக இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ஒன்று எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், தோல் வந்து ஈஸியாக கலண்டு வருது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த தோலெல்லாம் ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா நிலக்கடலையிலையுமே தோலெல்லாம் நீக்கிட்டு இதை புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் பர்ஃபி வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நிலக்கடலையை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். ஸோ முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா கிராம் கணக்கில் ஒரு 50 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நிலக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்பவே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிங்கன்னா போதும். அப்போ தான் பர்ஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அடிகனமான கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் நிலக்கடலைக்கு அதே கப்பில் 1 கப் சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இனிப்பு, சர்க்கரை பாகு இது எல்லாமே அளவாக இருக்கும். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை பாகை எடுத்து இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி வந்து உடையணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பொடியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. சின்ன சின்னதாக கட்டிகள் ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டு கலந்துக்கோங்க. இது மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்க அப்படின்னா கூட அந்த கட்டிகள் எல்லாம் ஈஸியாக உடஞ்சி வந்துடும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுடாதீங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு பர்ஃபியோட கலரும் மாறிடும். அப்பப்போ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த நிலக்கடலை பொடி சர்க்கரை பாகோட சேர்ந்து ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது.
இப்போ ஸ்வீட் வந்து நல்லா திக்காகி வந்துட்டு இருக்கிறதுனால ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா இனி வந்து ஸ்வீட் சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஹைலியே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக காரம் மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ ஸ்வீட் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடும்போது லேசாக மடிப்பாக விழுகுதில்ல, இதுதான் கரெக்டான பதம். இது இன்னும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க, பர்ஃபி வந்து ஹார்டான மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு அகலமான பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் சேர்த்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் ரெடி ஆனதும் உடனே இதுக்கு மாற்றிடணும். அந்த கடாயிலே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சூட்லேயே பர்ஃபி வந்து ரொம்பவே ஹார்டான மாதிரி ஆகிடும். இப்போ பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சூட்லேயே அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. அப்போ தான் நிலக்கடலை கட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை உங்களால் கை சூடு தாங்க முடியல அப்படின்னா இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நான் பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிருக்கிறதுனால இது பிசைறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதுவே நம்ம பிளேட்டில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாவு ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இணக்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இப்போ பூரிக்கட்டை வச்சு இதை சமப்படுத்திடலாம். ரொம்பவே மெலிசாக இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் கட்லி வந்து நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி சேஃபில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கப்புறமா மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சுடுங்க. சூடாக இருக்கிற போது பீஸ் போட முடியாது, சரி வராது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு மேலே சில்வர் பேப்பர் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து வீடியோவில் சும்மா ஒரு அழகுக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது வந்து அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சில்வர் பேப்பர் சேர்க்குற போது ஸ்வீட் வந்து அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரங்களை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எல்லா பீசஸுமே ஒரே மாதிரி சேஃபில் பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி நான் இன்றைக்கி டைமண்ட் சேஃபில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அதை கட் பண்ணியாச்சு. ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற காஜு கட்லி மாதிரியே கரெக்டான டெக்ஸ்சரில் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நிலக்கடலை கட்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது அப்படியே நம்ம பேக்கரியிலாம் வாங்கக்கூடிய காஜு கட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் வாயில் வச்சது அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.